அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். கர்ம வினை தீரு பாமரனுக்கும் அதற்கடுத்து பயங்கரமான ரிச் மேன் இருப்பாங்க, பெரிய பணக்காரர்களும் எங்கேயோ ஒரு இடத்துல கர்ம வினையை தீர்க்க முடியாம அலைவாங்க. இதெல்லாம் சாஸ்திர விதி. அப்ப அந்த சாஸ்திர விதியை நம்மளுடைய கர்மாக்கள் குறையணும். கர்மாக்கள் பலம் அதிகமாக அதிகமாகத்தான் என்ன நடக்கிறது, நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம என்ன சொல்லலாம்னா வாழ்க்கையில் சிரமங்கள் படும். சில பேர் 40 வயசு வரை கல்யாணம் ஆகலை, 50 வயசு வரை கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு நடக்கலை, வாழ்க்கையில் துணை இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய கஷ்டம். ஆமாம், குழந்தை இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய கஷ்டம், அதெல்லாம் பெரிய கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரம் வருகிறதா என்று பாருங்கள். வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரம் வருகிறதா என்று பாருங்கள். வருஷத்துல ஒரு நாள் கண்டிப்பா இருக்கும். 12 மாசத்துல ஏதாவது ஒரு மாச நாள். அப்ப நீங்கள் என்ன சொன்னா, புதன்கிழமை நைட்டு போய் தங்கிடும். எங்க ஒன்று திருச்செந்தூர் போகலாம், அல்லது ராமேஸ்வரம் போகலாம், அல்லது கன்னியாகுமரி போகலாம். இங்கே போய் என்ன சொன்னா, புதன்கிழமை நைட்டு ரூம் போட்டு தங்கினா ஃபேமிலியோடய போங்க. போய் அந்த வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கணும். அந்த நாளில் என்ன சொன்னால், கடலில் நல்லா குளிங்க, நிதானமாக குளிங்க. ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் குளிக்க வேண்டாம். நிதானமாக குளிச்சுட்டு நிதானமாக என்ன சொன்னான்னா, கன்னியாகுமரினா கன்னியாகுமரி தாய், திருச்செந்தூர்னா முருகப்பெருமான், அங்கே ராமேஸ்வரம்னா ராமநாத சுவாமி. இது ரெகுலராக இது ஒரு முதலில் ஆரம்பிக்க வேண்டியது வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் ஆரம்பிச்சு ஒன்று முடிச்சிருங்க. அதற்கடுத்து 3 மாசத்துக்கு ஒருக்கு என்ன சொல்றேன்னா, பூச நட்சத்திரம் வரட்டும், பூச நட்சத்திரம் இருக்கணும். ஆனால் அதுக்கு என்ன கிழமையா இருந்தாலும் சரி கடல்ல போய் குளிக்கலாம். குளிக்க 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 கண்டிப்பாக உங்க கர்மவினை தீரும். கர்மவினை தீரும், இதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப கர்மவினை தீரும். அப்ப நாம் இயற்கை என்ன சொல்லலாம்னா, ஒரு நாள், ஒரு நட்சத்திரம், கடல், இதை வச்சே நம்ம என்ன சொன்ன கர்ம வினையை என்ன சொன்னா தீர்த்திடலாம். தீராமலாம் போகுது. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அப்ப மனிதனுக்கு என்ன சொன்னான்னா, அந்த உந்துதல் சக்தி வரணும். அந்த உந்துதல் சக்தி அதை மனிதன் என்ன சொன்னா செயல்படுத்தணும். அதுக்கு 1000 தடைகள் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 1000 தடைகள் இருக்கு. ஆனால் அந்த தடைகளை மீறி எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா, இதை வருஷத்துல ஒரு தடவை வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்துல போயிட்டு அதுக்கடுத்து ஒரு 3 மாசத்துக்கு இருக்கு, அன்னைக்கு லீவை போடுங்க. பூச நட்சத்திரம் வருகின்ற லீவை போடுங்க. போட்டு என்ன சொன்னா, நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சொன்னால் கர்ம வினை கண்டிப்பாக தீரும். இது ஒரு பகுதி. இது உண்மையிலும் உண்மை. நீங்க என்ன பிரச்சனை, உங்களுக்கு கர்ம வினையால் என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு தீர்ந்துடும். ஆனால் ஆழ்ந்த நம்பிக்கை வேணும். மனித வாழ்க்கையில் ஆழ்ந்த நம்பிக்கை வேணும். மந்திரம் சொன்னாலும், ஒரு காரியமாக ஒரு இடத்திற்கு போனாலும், ஒரு கோவிலுக்கு போனாலும் ஆழ்ந்த நம்பிக்கை வேணும். அந்த ஆழ்ந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் வெற்றி பெற வைத்திருக்கிறது. அப்போ என்ன சொன்னா, சரி இதுக்கு மீறி வேற ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னா, வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரம் வருகின்ற நாள், வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரம் வருகின்ற நாள் என்ன சொன்னா, ஒரு பக்கெட்ல, ஒரு வாளியில ஒரு 1/4 கிலோ ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துக்கிடுங்க. நல்ல தண்ணி எடுத்துக்கலாம். அதை அடிவம்புல அடிச்ச தண்ணியா இருக்கும். அடிவம்பெல்லாம் இருக்கும், எல்லாமெல்லாம் இருக்காது. அதை தேடணும். இல்லை அடிவம்பில் ஒரு குடம் எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு அதில் 1/4 கிலோ மஞ்சப்பொடியை போடுங்க. அப்போ வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரம் வருகின்ற நாள் அரச மரத்திற்கு என்ன சொன்னா, மஞ்சள் நீர் ஊற்ற கர்மம் குறையும். இதை யார் ஒருவர் என்ன சொன்னா, முதலில்
முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து என்ன சொன்னா, வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் வருகின்ற அன்று ஒரு பானை அல்லது ஒரு வாளி 1/4 கிலோ மஞ்சள் பொடி கலந்து நல்லா கலக்கி அரச மரத்துடைய மூட்டில் நல்லா சுற்றி நிதானமாக ஊற்றுங்க. ஊற்றி நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க. வந்துட்டீங்கன்னாலே என்ன என்ன நடக்கும்? கர்மா குறையும். அதற்கடுத்து எந்த ஒரு மனிதனும் பூச நட்சத்திரம் வருகின்ற அன்று, எப்படி 12 பூசம் வரும், அந்த பூச நட்சத்திரம் வருகின்ற அன்று கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு வாளி தண்ணி மஞ்சள் நீர் கலந்து அரச மரத்திற்கு ஊத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினை வந்து தீரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது எல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா நடைமுறைப்படுத்தக்கூடியது. பாமரனுக்கு வந்து என்ன சொல்லணும், பாமரன் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், பாமரன் வெற்றி பெற வேண்டும். கோடீஸ்வரன் போய் வந்து எங்கெங்கே என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான். நம்மளால அப்படி பண்ண முடியாதுன்னா, சாதாரணமான ஒரு வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரத்துக்கு அரச மரச்செருக்கு மஞ்சள் நீர் ஊற்றணும். அல்லது பூச நட்சத்திரம் வருகின்ற அன்று என்ன ஊற்றணும், கரெக்டா மஞ்சள் நீர் ஊற்றணும். இது ஆணும் ஊற்றலாம், பெண்ணும் ஊற்றலாம், கல்வியில் தடைகள் இருப்பவர்கள் ஊற்றலாம், பொருளாதாரத்தில் தடைகள் இருப்பவர்கள் ஊற்றலாம், கணவன் மனைவி வந்து வாழ்க்கையில் பிணக்கம் இருக்கின்றவர்கள் ஊற்றலாம், பிள்ளைகள் வந்து வீட்டில் சொன்னோடி கேட்கலையா அதற்காக ஊற்றலாம். பூசம் என்பது ஒரு அமங்கலை நட்சத்திரம். பூசம் என்பது ஒரு அமங்கலை நட்சத்திரம். அந்த அமங்கலை தோஷம் போகும். பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து என்ன சொன்னா பரிச்சித்து பாருங்க. நீங்கள் வந்து பரிச்சித்து பார்ப்பது தான் முதல் வேலை. நீங்கள் பரிச்சித்து பார்க்க அந்த கர்மாக்கள் வந்து என்ன சொல்லணும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குறையும். விருட்சத்தை வைத்து ஏகப்பட்ட சாதனைகள் பண்ண முடியும். ஆனால் ஒரே நாளில் வந்து நடந்துவிடும் என்று சொல்லக்கூடிய நப்பாசையோடு போகக்கூடாது. ஒரே நாளில் நடந்துரும் அப்படிங்கிற நப்பாசையில போகக்கூடாது. அப்ப ஒரே நாளில் வந்து நடந்துரும் அப்படிங்கிற நப்பாசை தான் நம்மளை வந்து என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய நம்பிக்கையை வந்து குலைச்சிரும். அதாவது ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்வதற்குண்டான பலன் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கு. ஒரு நாள் அது வந்து என்ன சொன்னா நிறைந்து வரும்போது அந்த பலனை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீர்கள். நீங்கள் என்ன சொல்றேன்னா ஒரு தொட்டியில இருந்து தண்ணி ஊத்துறீங்க, தண்ணி ஊற்றி எட்டி பார்க்கீங்க, தண்ணியை ஊத்திக்கிட்டே இருங்க. தொட்டி நிறைய நிமிர்ந்த ஒன்று என்ன சொல்றான்னா நீங்களே கைட்டு எடுத்து அழகாக யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும். அதை விடுத்து என்ன சொல்றான்னா நான் ஊத்துன உடனே எட்டி பார்ப்பேன் நிறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு எக்ஸசைஸ் செய்வோம், ஏதாவது ஒரு வீட்டில் உட்காந்து எக்ஸசைஸ் செய்வோம், 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் இருக்கும். திரும்ப வாழ்க்கலாக்க பார்த்தீங்கன்னா முள்ளே நகலாது. ஆனால் ஒரு அழகா வந்து என்ன சொன்னா ஒரு 1/2 hour ரைட்டு, இந்த 1/2 hour என்ன சொன்னா அந்த கடிகாரத்தையே பார்க்காம வந்து நீங்க வந்து அந்த எக்ஸசைஸை செஞ்சுட்டே இருங்க. என்ன செஞ்சிடும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வந்து டக்குன்னு வந்து என்ன சொன்னா 1/2 மணி நேரம் போனதே தெரியாது. நம்முடைய பார்வை என்பது திரும்ப பார்க்கும்போது அதை என்ன சொல்லணும்னா நெகட்டிவை தான் உருவாகும். அப்போ பார்வையை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பார்க்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும், இது கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொன்னா நீங்கள் வந்து அதை வந்து செயலாக்கம் என்பது நீங்கள் அதை வந்து ரொம்ப உற்று நோக்காதீர்கள். உற்று நோக்காம இருக்கணும். உற்று நோக்காமல் இருக்கத்தான் நீங்கள் வெற்றியாளராக மாற முடியுமே தவிர செயல் செய்யணும். அதுதான் சொன்னான்னா என்ன சொன்னான்னா சாஸ்திரத்துல கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அது ஆட்டோமேட்டிக்கா வரும், வராமல்லாம் போகாது. அதனால இது வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் பெரிய யோகமானது. கர்ம வினைகளை குறைப்பதற்கு ரொம்ப வந்து என்ன சொன்னா முக்கியமானது. ஒரு பூச நட்சத்திரம் வருகின்ற என்று அரச மரத்தை வந்து அப்படி லைட்ஸா டச் பண்ணி தொட்டு கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் கர்மாவை அரச மரம் இழுத்துக்கொள்ளும். இது சத்தியமான உண்மை. அரச மரத்தை எப்பயுமே நீங்க வந்து சனிக்கிழமை தான் தொட்டு கும்பிடணும்னு சாஸ்திரம். இதனால தெரிஞ்சுங்க, அரச மரத்தை சனிக்கிழமை தான் தொட்டு கும்பிடணும். ஆனால்
கர்ம வினையை போக்குவதற்கு. பூசம் என்பது சனிதானே. அப்ப சனிக்கிழமை எந்த ஒரு மனிதன் அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டி பிடிச்சிருங்க. இல்லைன்னா இப்படி கெட்டி நேட் பண்ணி பிடிச்சிருங்க. பிடிச்சும் போது என்ன சொல்லணும், உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் பூரா உள்ள இழுத்துக்கணும். அந்த அளவுக்கு வலிமையான சக்தி உடையது அரச மரம். பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு அது கர்ம பலனை இழுப்பதற்குண்டான அப்படி உள்ள ஒரு அற்புதமான உந்துதல் கண்டிப்பாக அந்த அரச மரத்திற்கு உண்டு. அதனால் நீங்கள் பரிசித்து பாருங்கள். திரும்ப எப்பயுமே வீடியோக்களை பார்க்கும்போது என்ன சொல்லலாம்னா, நமக்கு தேவையானது தேவை இல்லாத ஒரு வீட்டில் ரூம்ல பெட்ல சட்டை வச்சிருக்கோம். நமக்கு பிடிச்ச சட்டையா போட்டு சீக்கிரம் கிழிச்சிருவோம். ஆனால் பிடிக்காத சட்டை நல்லாவே இருக்கும். அதை போடும்போது ரொம்ப நாளைக்கு உழைக்கிறது எது? அதிகமாக பிடித்தது சீக்கிரம் அழிந்து விடும். அதிகமாக பிடிக்காத சட்டையோ பேண்டோ பெண்களின் ஆடைகளோ, நமக்கு பேண்ட் நம்ம ஒரு 10-15 வச்சிருந்தோம்னாலும் பிடிச்ச பேண்ட் தான் போடுவோம். அது பிடிச்ச பேண்ட்டை போட 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 சீக்கிரம் கிழிஞ்சிடும். பிடிக்காத பேண்ட் ஒரு நாளைக்கு ரொம்ப நாள் வரும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு நண்பர் என்ன சொன்னா, எடுத்து கொடுத்தது இன்னும் இருக்கு, இன்னும் போடுவேன். அப்ப எப்படின்னா, அதை ரொம்ப நாளா அப்படியே போடாமலே வச்சிருந்தேன். போடாமலே பிறகு எப்பயோ ஒரு நாளைக்கு போடுவேன். ஆனால் இப்ப அதை போட போட என்ன சொல்லலாம்னா, அந்த நண்பருடைய ஞாபகம் இன்னும் வரத்தான் செய்யும். இவர் தான் எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும், பூசம் என்று சொன்னால் ஒரு அற்புதமான நட்சத்திரம். அற்புதமான நட்சத்திரம். அதுல யாரும் கல்யாணம்லாம் வைக்க மாட்டோம், வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பரிகாரங்களுக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் என்று கூறி, அடுத்த தைப்பூசம் வருகிறது. தைப்பூசம் அடுத்து 1/2/2026 வருகிறது. எல்லாரும் தைப்பூசத்திற்கு தயவு செய்து, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் தைப்பூசத்தன்னைக்கு எல்லாரும் என்ன சொன்னான்னா, ஒரு வாளி தண்ணி 1/4 கிலோ மஞ்சப்பொடி வாங்கி கலக்கி அரச மரத்துக்கு ஊத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை அடுத்த தைப்பூசம் வரும்போது நீங்கள் என்ன கோரிக்கையை கேட்டீர்களோ அது நடக்கும் என்பது சத்தியமான உண்மை என்று கூறி, உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.